வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். தாவரங்களில் பாலியல் இனப்பெருக்கம் பகுதி 4. தலைப்பு விதை பரவல் பாடத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம். பாலியல் இனப்பெருக்கம் மூலம் பழங்கள் உருவாவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இப்போது இந்த காணொளியில் விதைகள் எவ்வாறு சிதறடிக்கப்படுகின்றன மற்றும் புதிய தாவரத்தின் பிறப்புக்கு காரணமாகின்றன என்பதை அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியில் விதை பரவல் முறைகள் பற்றி அறிந்து கொள்வோம். காற்று மூலம் பரவுதல், நீர் மூலம் பரவுதல், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் மூலம் பரவுதல். முக்கிய வார்த்தைகள்: விதை பரவல், கேப்சூல், நெற்று, வெடிக்கும் பொறிமுறை, ட்ரைடாக்ஸ், கால்ட்ரோப்ஸ், முளைக்கும். கருத்து வரைபடம். விரிசல் விழுந்த சுவர்கள் மற்றும் கற்களில் கூட பல்வேறு இடங்களில் விதைகள் வளர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த விதைகள் எப்படி அங்கு செல்கின்றன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எப்படி பயணம் செய்கிறார்கள்? பொதுவாக நம் வீட்டு தோட்டம் மற்றும் வயல்களில் விதைகளை விதைக்கிறோம். ஆனால் நம் சுற்றுப்புறங்களில் பல்வேறு வகையான தாவரங்கள் வளரும். இந்த விதைகளை விதைத்தது யார்? இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள நன்கு கவனம் செலுத்துங்கள். தாவரங்கள் விதை பரவலுக்கு சிறப்பு வழிமுறைகளை கொண்டுள்ளன. பெரும்பாலான விதைகள் மண்ணில் விழுந்து புதைக்கப்படுகின்றன. சிறிது நேரம் கழித்து அவை முளைத்து சிறிய தாவரங்களாக வளரும். அதே இனத்தை சேர்ந்த சிறு செடிகளை வளர்க்க விதை பரவல் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காற்று, நீர் மற்றும் தாதுக்களுக்கு தாய் தாவரத்துடன் போட்டியை தவிர்ப்பதற்காக தாவரங்கள் தங்கள் விதைகளை வெவ்வேறு தூரங்களுக்கு சிதறடிக்கின்றன. இருப்பினும் பரவல் செயல்முறை தாவரத்திற்கு ஆலை மாறுபடும். விதைகள் எவ்வாறு பரவுகின்றன? விதை பரவலை பாதிக்கும் காரணிகள் உங்களுக்கு தெரியுமா? விதைகளின் குணாதிசயங்கள் அவை சிதறும் விதத்தில் தீர்மானிக்கப்படுகின்றன அல்லவா? ஒரு செயல்பாட்டின் மூலம் கண்டுபிடிப்போம். வெவ்வேறு விதைகளை கவனியுங்கள். புல், கசகசா, ஓக்ரா அல்லது வெண்டைக்காய், தேங்காய் போன்ற சில விதைகளை சேகரிக்கவும். முடி,
முட்கள் பெரியது, சிறியது, லேசானது, கனமானது போன்றவற்றை கொண்ட விதைகளை சேகரிக்க முயற்சிக்கவும். அவற்றை கவனித்து அட்டவணையில் தகவல்களை பதிவு செய்யவும். எந்த விதைகளை காற்றில் கொண்டு செல்ல முடியும்? வட்டமான மற்றும் கனமான விதைகளுக்கு பெயரிடவும். இந்த விதைகள் தண்ணீரில் மிதக்க முடியும். எந்த விதைகளில் கொக்கிகள் அல்லது கொம்புகள் உள்ளன? ஏன்? முடி விதைகள் ஒளி மற்றும் தட்டையானதா? ஏன்? முள்ளுள்ள விதைகள் முட்களுடன் பழங்களாக வளருமா? நார்ச்சத்து விதைகள் எப்படி இருக்கும்? அவை இலகுவாக அல்லது கடினமானதா? பட்டியலில் தடி விதைகள் உள்ளதா? அவற்றில் என்ன பண்புகளை நீங்கள் காண்கிறீர்கள்? செயல்பாடு. வெவ்வேறு அமைப்புகளுடன் வெவ்வேறு விதைகள் உள்ளன. அவை அவற்றின் பரவலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த விதைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எவ்வாறு பரவுகின்றன என்பதை கண்டுபிடிப்போம். விதை பரவலின் வெவ்வேறு முகவர்கள். காற்று மூலம் பரவுதல். வெள்ளை முடி நிறைந்த பந்துகள் அல்லது பாராசூட் போன்ற கட்டமைப்புகள் காற்றில் நகர்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் எப்போதாவது அவைகளை பிடிக்க முயற்சித்தீர்களா? அவை கால்ட்ரோபெசின் விதைகள். இந்த விதைகள் ஒரு முனையில் ஒளி மற்றும் முடி அமைப்புகளை கொண்டுள்ளன. அவை காற்றோடு பயணித்து முளைப்பதற்கு ஏற்ற இடத்தில் குடியேறுகின்றன. இந்த விதைகள் பொதுவாக இலகுவாக இருக்கும், மேலும் அவை மிகவும் சிறியதாகவோ அல்லது இறக்கைகள் அல்லது சில ரோம அமைப்புகளுடன் கூடியதாகவோ இருக்கும். ஒரு செடியின் அனைத்து விதைகளும் ஒரே இடத்தில் விழுந்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சூரிய ஒளி, நீர், கனிமங்கள் மற்றும் விண்வெளிக்கு கடுமையான போட்டி இருக்கும். இதன் விளைவாக விதைகள் ஆரோக்கியமான தாவரங்களாக வளராது. விதை பரவல் மூலம் தாவரங்கள் பயனடைகின்றன. இது தாவரங்களுக்கு இடையிலான போட்டியை தடுக்கிறது. சூரிய ஒளி, நீர் மற்றும் கனிமங்களால் ஆன அதன் நாற்றுகள் பரந்த விநியோகத்திற்காக தாவரங்கள் புதிய வாழ்விடங்களை ஆக்கிரமிக்கவும் இது உதவுகிறது. தாவரங்களின் விதைகள் மற்றும் பழங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. காற்று, நீர் மற்றும் விலங்குகளிடமிருந்து விலகி முருங்கை போன்ற இறக்கைகள் கொண்ட விதைகள் மற்றும் மேப்பிள் ஒலி. விதைகள் காற்றினால் எளிதில் எடுத்து செல்லப்படும் வகையில் மாற்றி அமைக்கப்படுகின்றன. சில விதைகள் காற்றில் மிதக்கின்றன, சில குறுகிய தூரம் பயணிக்க தூண்டுகின்றன. ஆர்கிட் போன்ற சில தாவரங்களில் விதைகள் காற்றோட்டத்துடன் மிக சிறியதாக இருக்கும். ட்ரைடாக்ஸ் போன்ற தாவரங்களில் விதைகள் இறக்கை போன்ற வளர்ச்சியை கொண்டுள்ளன. பருத்தி விதைகள் முடி அமைப்புகளை கொண்டுள்ளன. விதைகளில் இருக்கும் இந்த வகையான சிறப்பு கட்டமைப்புகள் காற்றில் பரவுவதற்கு உதவியாக இருக்கும்.
விதைகள் எப்படி தண்ணீரில் மிதக்கின்றன? தண்ணீரில் மிதக்கும் விதைகள் பொதுவாக லேசானவை. விதையின் வெளிப்புற உறையானது காற்றினால் நிரப்பப்பட்ட வெற்று இடங்களை கொண்டுள்ளது மற்றும் சில முழு விதை அல்லது பழத்தை உள்ளடக்கிய காற்று இடைவெளிகளுடன் நார்ச்சத்து நிறைந்தவை. எடுத்துக்காட்டு தேங்காய். தேங்காய் தண்ணீரில் மிதந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும். நிலத்தை அடையும் போது அது முளைக்கிறது. இதன் காரணமாகவே தென்னை பொதுவாக கடற்கரைக்கு அருகில் விளைகின்றன. கடினமான விதைகள் பொதுவாக நீர் ஆதாரங்களின் அடிப்பகுதியில் விழுந்து நீரின் ஓட்டத்தால் எடுத்து செல்லப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக தாமரை விதைகள். எனவே நீர் தாவரங்களை பற்றி சிந்தியுங்கள். பறவைகள் மற்றும் பிற விலங்குகள் மூலம் விதைகளை பரப்புதல். சதைப்பற்றுள்ள பழங்களை பொறுத்தவரை பழங்கள் விலங்குகளால் உண்ணப்படுகின்றன, மேலும் விதைகள் வெளியேற்றப்படுகின்றன. சில உலர் பழங்கள், கொக்கிகள், முட்கள் மற்றும் ரோம பாகங்கள் போன்ற சிறப்பு அமைப்புகளுடன் விலங்குகளின் உடல்கள் அல்லது மனிதர்களின் ஆடைகளில் சிக்கி எடுத்து செல்லப்படுகின்றன. தொலைதூர இடங்களுக்கு சில வகையான புல் செடிகளில் இத்தகைய விதைகளை நாம் காண்கிறோம். சில விதைகள் ஒட்டும் தன்மையுடையவை மற்றும் பறவைகளின் கொக்குகளில் சிக்கி பறக்கும் போது அவை தொலைதூர இடங்களில் விழும். பெரும்பாலும் சில பறவைகள் தங்கள் கொக்குகளுடன் விதைகளை எடுத்து செல்கின்றன. அவற்றில் சில அவை கூடு கட்டும் இடங்களை அடைவதற்கு முன்பே விழுந்து விடுகின்றன. சில விதைகள் முளைப்பதற்கு முன் சில பறவைகளின் குடல் வழியாக செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மைனாக்கள், புல்புல்ஸ் மற்றும் காகங்கள் போன்ற பறவைகள் சில பழங்களை சாப்பிடுகின்றன. எடுத்துக்காட்டாக வேப்பம்பழம். வெளிப்புற சதை பகுதி உணவு கால்வாயில் செரிக்கப்படுகிறது மற்றும் விதை பூச்சிகள் மென்மையாக மாறும். பின்னர் அவை பறவை எச்சங்களாக மற்ற இடங்களுக்கு சிதறடிக்கப்படுகின்றன. பல சதை பற்றுள்ள பழங்கள் விலங்குகளால் உண்ணப்படுகின்றன. பழத்தின் சதை பகுதி விதைகள் காயமடையாமல் உண்ணப்படுகிறது. சில விதைகள் விலங்குகளின் வெளியேற்றம் மூலம் சிதறடிக்கப்படுகின்றன. மனிதர்கள் மூலம் விதைகளை பரப்புதல். பொதுவாக நம் வீட்டு தோட்டத்தில் பூக்கள், பழங்கள், காய்கறிகள் விதைகளை விதைப்போம். தக்காளி பற்றி அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் சமைக்கப்படும் ஒரு பொதுவான காய்கறி இது. தக்காளி ஊறுகாய், தக்காளி குழம்பு போன்றவற்றில் நாம் தக்காளியை காண்கிறோம். இந்த பழம் எங்கிருந்து வந்தது? இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டதல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? ஐரோப்பா பயணிகள் இந்தியாவில் வணிகம் செய்ய வந்தபோது தக்காளி, காலிஃப்ளவர், கொய்யா, பேரிக்காய் போன்ற காய்கறிகளின் விதைகளை விட்டுவிட்டு திரும்பினார்கள். இதேபோல் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட கரும்பு, சர்க்கரை உற்பத்திக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது.
மக்கள் விதைகள் அல்லது பழங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எவ்வாறு மாற்றுகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இன்று நம்மை சுற்றி பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகளை பார்க்கிறோம். கோதுமை, பருப்பு வகைகள், மக்காச்சோளம் மற்றும் நெல் போன்ற தானியங்களை இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்வது ஒரு பொதுவான நடைமுறையாகும். இதன் மூலம் பல விதைகள் உலகம் முழுவதும் பரவுகின்றன. விதைகளும் விமானம் மற்றும் கப்பல்களில் பயணிப்பதை நினைப்பது வேடிக்கையானது. விதைகளை வெளியே எரியும் பழங்களை வெடித்து சிதறுதல். பல பழங்கள் விதைகளை ஒரு கேப்சூல் அல்லது காய்க்குள் அடைத்து விடுகின்றன. காய்ந்ததும் காய் வெடித்து சுற்றுப்புறத்தில் பெரும் சக்தியுடன் விதைகளை வெளியிடுகிறது. இத்தகைய விதைகளை வெண்டை, கடுகு மற்றும் பட்டாணி குடும்பத்தின் விதைகளில் நாம் காண்கிறோம். சில விதைகள் கேப்சூல்களில் வளரும். அவை தொட்டால் வெடித்து ஒரு சக்தியுடன் அவிழ்ந்து விதைகளை சுற்றிலும் சிதறவிடும். உங்கள் சுற்றுப்புறங்களில் நீங்கள் காணும் அத்தகைய விதைகளை பட்டியலிட முயற்சிக்கவும். இது உங்களுக்காக ஒரு சிறிய செயல்பாடு. உங்கள் நண்பரின் வீடுகளில் இருந்து கிராசென்ட்ரா, அதாவது கங்காம்பரம் பழங்களை சேகரித்து அவற்றின் மீது தண்ணீர் தெளிக்கவும். உங்கள் அவதானிப்புகளை எழுதுங்கள். அருகிலுள்ள வயல் அல்லது கடையில் இருந்து சில உலர்ந்த பட்டாணி, இஞ்சி, அதாவது டில், வெண்டைக்காயை சேகரித்து அவற்றை திறக்க முயற்சிக்கவும். காய்கறிகளில் உள்ள விதைகளுக்கு என்ன நடக்கும்? அவை எவ்வளவு தூரம் சிதறடிக்கின்றன? தூரத்தை கவனியுங்கள். காட்சி 19. எந்த வானிலை நிலையங்களில் விதைகள் சிதறுகின்றன? மழைக்காலத்தில் இந்த விதைகள் எவ்வாறு சிதறும் என்று நினைக்கிறீர்களா? தாவரங்கள் அதிக எண்ணிக்கையிலான விதைகளை உற்பத்தி செய்கின்றன. நம் வீட்டு தோட்டத்தில் வளரும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிக எண்ணிக்கையிலான விதைகளை உற்பத்தி செய்வதை நீங்கள் கவனித்தீர்கள். சில பழங்கள் தனித்தனியாகவும் சில கொத்துகளாகவும் வளரும். சில பழங்களில் ஒற்றை விதையும் சிலவற்றில் அதிக எண்ணிக்கையிலான விதைகளும் இருக்கும். செயல்பாடு. பழங்களில் விதைகள். உங்கள் சுற்றுப்புறத்தில் கிடைக்கும் பல்வேறு வகையான பழங்களை சேகரிக்கவும். அவற்றை திறந்து அவற்றில் எத்தனை விதைகள் உள்ளன என்பதை கணக்கிடுங்கள். விதைகள் பற்றிய தகவல்களை சேகரித்து பின்வரும் அட்டவணையை வலுப்படுத்த முயற்சிக்கவும். இந்த தாவரங்கள் ஏன் அதிக எண்ணிக்கையில் விதைகளை உற்பத்தி செய்கின்றன? நம் சுற்றுப்புறங்களில் விதைகள் அதிக அளவில் பரவுவதை காண்போம். அனைத்து விதைகளும் முளைப்பதில்லை. சில விதைகள் முளைத்து புதிய தாவரங்களை உருவாக்குவதில்லை. சில விதைகள் முளைக்கும், ஆனால் தாவரங்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே இறந்துவிடும். இந்த பிரச்சனைகள் சமாளிக்க தாவரங்கள் அதிக எண்ணிக்கையில் விதைகளை உற்பத்தி செய்கின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விதைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதால் அவை வளர ஏற்ற சூழ்நிலைகளை பொறுக்கின்றன. இது விதைகளின் பரவல் என்று அழைக்கப்படுகின்றன.
தாவரங்கள் உயிர் வாழ்வதற்கு விதை பரவல் அவசியம். வெவ்வேறு வடிவங்கள், அளவுகள் மற்றும் கட்டமைப்புகளின் விதைகள் பரவுவதற்கு உதவுகின்றன. விதைகள் காற்று, நீர், பறவைகள் மற்றும் விலங்குகளால் சிதறடிக்கப்படுகின்றன. விதை பரவல் தாவரங்களுக்கு உதவுகிறது. கூட்ட நெரிசலை தடுக்க, சூரிய ஒளி, நீர் மற்றும் கனிமங்களான போட்டியை தவிர்க்கவும், புதிய வாழ்விடங்களை ஆக்கிரமித்தல். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.